என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா மேட்ச் பாக்ஸ் யாரு கண்டுபிடிச்சான்னு? இது ஆரம்பிச்ச காலகட்டம் சரியா 1827. அப்போ ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட், அவருடைய நேம் வந்து ஜான் வாக்கர். அவருடைய லேப்ல என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டிக் மூலியமா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு வச்சிருந்தாரு. மிக்ஸ் பண்ணி அப்புறம் அந்த ஸ்டிக் ஓரமா ஒரு இடத்துல வச்சிருக்காரு, ஒரு டேபிள்ல. அப்போ அவர் அந்த ஸ்டிக்கை பார்க்கும்போது நிறைய கெமிக்கல் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த ஸ்டிக்ல நல்லா ஒட்டிட்டு இருந்துச்சு. அதை ரிமூவ் பண்ண சொல்லிட்டு ஒரு துணி வச்சு எடுக்கும் போது அந்த பார்ட்டிகல்ஸ் சரியா ரிமூவ் ஆகலை. அப்புறம் நல்லா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கொடுத்து நல்லா அந்த ஸ்டிக்கை வந்து ரப் பண்ணும் போது அந்த இடத்துல ஃபயர் வந்து உண்டாயிருக்கு. அப்பதான் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டிக்ன்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுக்கான பேட்டன் ரைட் அவர் வாங்கலை. ஏன் ஒரு பேட்டன் ரைட் வாங்காம விட்டார்னா, எல்லாராலையும் ஃபயர் மேக் பண்ண முடியாது. அதுவும் இல்லாத ஃபயர் மேக் பண்ணோம்னா லைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. லைட் எல்லாராலையும் வாங்க முடியாது. அதனால ஏழை எளிய மக்கள் எல்லாராலையும் ஃபயர் மேக் பண்ணணும், எஃபிஷியண்டாக வரணுக்காக தான் பேட்டன் ரைட் வாங்காம விட்டார். அதனால தான் நாம் இப்போ மேட்ச் பாக்ஸ்ன்றது எல்லாராலையும் பார்க்க முடியுது, யூஸ் பண்ணவும் முடியுது, சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது.